வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய கேள்விக்கு பதில் தேட போறோம். பிரைவேட் கிரெடிட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 ட்ரில்லியன் டாலர் புழங்குற ஒரு பிரம்மாண்டமான சந்தை. ஆனா இத பத்தி கேள்விப்பட்டா நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். கவலையே படாதீங்க, வாங்க இந்த மறைக்கப்பட்ட சந்தையோட மர்மங்களை நாம ஒன்னொன்னா விளக்கி பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை மட்டும் பாருங்க. 2.5 ட்ரில்லியன் டாலர்கள். இது எவ்வளவு பெரிய பணம்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம இந்தியாவோட மொத்த பொருளாதாரத்துல பாதிப்பும் மேல இது. ஆனா என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு பெரிய பண பரிவர்த்தனை நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு நிழல் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த நிழலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நிஜங்களை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். சரி, இதை ஏன் ஷேடோ மார்க்கெட் இல்லனா நிழல் சந்தைன்னு சொல்றோம்? இப்ப பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி கடன் வாங்கினா அது பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க அப்படி இல்ல. கடன் வாங்குற கம்பெனிக்கும் கடன் கொடுக்கிற ஃபினான்ஸ் நிறுவனத்துக்கும் நடுல ரொம்ப ரகசியமா நேரடியா இந்த டீல் நடக்கும். அதனால தான் இதுக்கு இப்படி ஒரு பேர். இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர ஒரே கேள்வி இதுதான். இந்த பிரம்மாண்டமான நிழல் சந்தை திரும்பவும் ஒரு பொருளாதார நெருக்கடியை உண்டாக்க போகுதா? அதாவது 2008ல நம்ம பார்த்தோமே, அந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்குமா? வாங்க, இதுக்கான பதில தான் நம்ம தேட போறோம். இந்த பிரைவேட் கிரெடிட் சந்தை எப்படி இவ்ளோ பெருசா வளர்ந்துச்சுன்னு பார்த்தா அதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை. உண்மையில இது 2008 பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு மருந்தா தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, நோயை குணப்படுத்த வந்த மருந்தே இன்னைக்கு ஒரு ராட்சசன் மாதிரி வளர்ந்து நிக்குது. அது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிரைவேட் கிரெடிட்னா என்ன? தனியார் கம்பெனிகளுக்கு வங்கிகள் இல்லாம மத்த நிதி நிறுவனங்கள் நேருக்கு நேரா கடன் கொடுக்கறது தான் பிரைவேட் கிரெடிட். அதாவது பேங்க்ல லோன் வாங்குற கதை தான், ஆனா இங்க நடுவுல பேங்க் கிடையாது, அவ்வளவுதான். இந்த சந்தை எப்படி ராக்கெட் வேகத்துல வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், 2008 நெருக்கடிக்கு அப்புறம் வங்கிகளுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடன் கொடுக்கறத குறைச்சிக்கிட்டாங்க. 2வது காரணம், வட்டி விகிதம் எல்லாம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. அதனால பென்ஷன் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள் எங்க அதிக லாபம் கிடைக்கும்னு தேடி அலைஞ்சாங்க. அப்போதான் அவங்க கண்ணுல இந்த பிரைவேட் கிரெடிட் மாட்டுச்சு. 3வது காரணம், கடன் வாங்க வர்ற கம்பெனிகளுக்கு பேங்கை விட இவங்க கிட்ட ரொம்ப வேகமாவும் சுலபமாவும் கடன் கிடைச்சது. இந்த 3 ஒன்னா சேர்ந்தப்போ ஒரு பெரிய வெற்றிடம் உருவாச்சு. அந்த வெற்றிடத்தை பிரைவேட் கிரெடிட் கச்சிதமா நிரப்பிடுச்சு. இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. இந்த வளர்ச்சியோட வேகம் உங்களுக்கே புரியும். 2010ல சுமார் 250 பில்லியன் டாலரா இருந்த இந்த சந்தை இன்னைக்கு 2.5 ட்ரில்லியன் டாலரை தாண்டிடுச்சு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 10 மடங்கு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, வங்கிகள் இந்த வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு கொடுக்கிற கடனும் கிட்டத்தட்ட 2 மடங்காகியிருக்கு. இந்த வளர்ச்சியோட வேகம் உண்மையிலேயே கொஞ்சம் மலைக்க வைக்குது. சரி, இவ்ளோ நேரம் வளர்ச்சியை பத்தி பேசிட்டோம். ஆனா ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. அந்த மாதிரி இந்த மருந்துல இப்போ சில பக்க விளைவுகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த சந்தையில சில விரிசல்கள் விழ ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனமா பாருங்க. 4.45%. இதுதான் பிரைவேட் கிரெடிட் சந்தையில கடந்த ஒரு வருஷத்துல கடனை திருப்பி கட்ட தவறிய விகிதம். இதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, பொது சந்தையில ஜங்க் பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது திவாலாக அதிக வாய்ப்புள்ள கம்பெனிகளுக்கு கொடுக்கிற கடன்கள். அந்த அதிக ரிஸ்க் உள்ள கடன்களை விட இந்த பிரைவேட் கிரெடிட் கடன்கள் அதிகமா டிஃபால்ட்டா இருக்கு. இதுதான் முதல் அபாயமணி. இந்த மாதிரி கடனை திருப்பி கட்டாதது அதிகமாகறதால முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு விதமான பதட்டம் உருவாகி இருக்கு. சமீபத்திய நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது நல்லாவே புரியும். உதாரணத்துக்கு ப்ளூ ஓவல்னு ஒரு பெரிய ஃபண்ட்ல 41% முதலீட்டாளர்கள் அவங்க பணத்தை உடனே திருப்பி கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே 2008ல பேங்க் வாசல்ல நின்னது ஞாபகத்துக்கு வந்து ஒரு பீதி ஏற்படுறது சகஜம்தான். ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க. இந்த பணம் திருப்பி கேட்கிற விஷயத்துக்கு பின்னால கேட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது என்னன்னா, இது ஒரு பாதுகாப்பு விதி. இதன்படி ஒரு நிதி நிறுவனம் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் 5% பணத்தை மட்டும்தான் திருப்பி கொடுக்க முடியும். எதுக்கு இப்படி ஒரு ரூல்? ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல பணத்தை கேட்டா அந்த நிறுவனம் தன்னோட சொத்துக்கள் எல்லாம் அடிமாட்டு விலைக்கு வித்து நஷ்டப்படாம இருக்கதாம். இது கேட்கறதுக்கு வடிவேலு சொல்ற மாதிரி வரும் ஆனா வராதுங்கிற நிலைமை மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில இது எல்லா முதலீட்டாளர்களையும் பாதுகாக்கிற ஒரு சேஃப்டி கேட் தான். இப்ப நாம பார்க்க போற ரிஸ்க் எல்லா முட்டையையும் ஒரே கூடையில வைக்காதேன்னு சொல்ற பழமொழி சம்பந்தப்பட்டது. இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சந்தையில கொடுக்கப்படுற மொத்த கடன்கள்ல 5ல் 1 பங்கு, அதாவது 20% ஒரே ஒரு துறைக்கு மட்டும்தான் போயிருக்கு. அது சாஃப்ட்வேர் துறை. ஒரே துறை மேல இவ்ளோ பெரிய பந்தயம் கட்டுறது எப்போதுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன் சாஃப்ட்வேர் துறையை ஒரு ரிஸ்க்னு சொல்றோம்னா, அதுக்கு ஒரு புது வில்லன் வந்திருக்கான். அவன் பேரு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ.
இப்போ ஆள் சேர்ப்பு, மொழிபெயர்ப்பு, பிசினஸ் அனாலிசிஸ் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கிற பல சாஃப்ட்வேர் கம்பெனிகளோட வருமானத்துக்கு ஏஐ ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறிக்கிட்டு வருது. இந்த 20% கடன்கள்ல கணிசமான பகுதி இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு தான் போயிருக்கு. இதுதான் அடுத்த கவலை. சரி, இப்ப நம்ம கிட்ட நோயோட அறிகுறிகள் எல்லாம் இருக்கு. இனி நோயோட தன்மையை கண்டறிய வேண்டிய நேரம். இப்போ இருக்கிற நிலைமை 2008ல நடந்த பொருளாதார நெருக்கடி மாதிரியே இருக்கா? இது திரும்பவும் நடக்க போதா? வாங்க நேரடியா ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துடலாம். இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. முதல்ல கடனோட தரம். 2008ல வீடு வாங்க தகுதியே இல்லாதவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்தாங்க. ஆனா இப்போ நல்லபடியா இயங்கி லாபம் சம்பாதிக்கிற நிறுவனங்களுக்கு தான் கடன் கொடுக்கப்படுது. ரெண்டாவது, ரிஸ்கை யார் வச்சிருக்கா? 2008ல கடன் கொடுத்த வங்கிகள் அந்த ரிஸ்கை உடனே மத்தவங்க தலையில கட்டிட்டாங்க. ஆனா இப்போ கடன் கொடுக்கிற நிறுவனங்களே அந்த ரிஸ்கை கடைசி வரைக்கும் வச்சுக்கிறாங்க. அதனால அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க இல்லையா? கடைசியா வங்கிகளோட நிலைமை. 2008ல வங்கிகள் இந்த ஆபத்துல தலை வரைக்கும் மூழ்கியிருந்தாங்க. ஒரு வங்கி விழுந்ததும் மத்ததும் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சது. ஆனா இப்போ வங்கிகள் இதுல பெருசா சம்மந்தப்படல. அதனால இப்போ இருக்கிற நிலைமை 2008ல இருந்து முற்றிலும் வேறையானது. அப்போ தீர்ப்பு என்ன? இது 2008 மாதிரி ஒரு பெரிய உலகளாவிய வீழ்ச்சி இல்ல. ஆனா அதனால இந்த சந்தை ரொம்ப பாதுகாப்பானதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆபத்துகள் இருக்கு, ஆனா அது வேற மாதிரியான ஆபத்துகள். நல்ல செய்தி என்னன்னா, நாம இப்ப பார்த்த காரணங்களால இந்த சந்தையோட கட்டமைப்பு 2008 விட ரொம்ப வலுவா இருக்கு. அதனால பிரைவேட் கிரெடிட்னால ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக் கொலாப்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ உண்மையான ஆபத்துகள் என்ன? ஆபத்து ஒளிவு மறைவு தன்மை. இது ஒரு நிழல் சந்தைங்கிறதால மொத்த சந்தையில உண்மையில எவ்ளோ ரிஸ்க் இருக்குன்னு வெளியிலிருந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, மதிப்பீடு. கடன் கொடுத்த நிறுவனங்களே தங்களோட கடன்களோட மதிப்பை நிர்ணயிக்கிறாங்க. இதுல பாரபட்சம் இருக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது, தகவல் சமச்சீரன்மை. ஒரே கடனுக்கு 2 வேற வேற ஃபண்ட்ஸ் வேற வேற மதிப்பை சொல்லலாம். இந்த ஆபத்துகள் எல்லாம் அமைதியா உள்ளுக்குள்ளேயே இருக்கு. இதனால என்ன பிரச்சனைனா, ஒருவேளை சின்னதா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சா கூட அது எவ்ளோ பெருசா பரவும்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் உண்மையான பயம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த அமைப்பு 2008ல செரிஞ்ச மாதிரி சரியாது. சிஸ்டம் வலுவாகத்தான் இருக்கு. ஆனா இவ்வளவு ரகசியங்கள் நிறைந்த ஒளிவு மறைவான ஒரு சந்தையில அடுத்த ஆபத்து நம்ம கண்ணுக்கு தெரியாம வேற ஒரு மூலையில வளர்ந்துகிட்டு இருக்கலாம். அந்த ஆபத்தை அது வெடிச்சு சிதறதுக்கு முன்னாடி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம உங்க முன்னாடி வைக்கிற $2.5 ட்ரில்லியன் கேள்வி. யோசிச்சு பாருங்க.